கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதே வேளையில் நம்முடைய ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வெறும் வாயினால் மட்டும் கொடுக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது, அவைகள் வாழ்க்கையின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை கர்த்தருக்கே, ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆண்டவருக்கே, ஆராதனையெல்லாம் ஆண்டவருக்கு தான். ஆனால் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் யாருக்கு கீழ்ப்படுகிறாள் என்றால் அது சாத்தானுக்கு, அது சுயத்திற்கு, அது சுய உணர்வுகளுக்கு, உலகத்துக்கு, ஊராருக்கு, உறவுகளுக்கு. ஆராதனை எல்லாம் ஆண்டவருக்கு தான், மதிப்பு மரியாதை எல்லாம் ஆண்டவருக்கு தான், கனப்படுத்துதல் எல்லாம் ஆண்டவருக்கு தான், துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஆண்டவருக்கு தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை முக்கியமாக எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய ஆவியை நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய யோசனைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆராதனை ஏரியாவில் மட்டும் நாம் மிகப்பெரிய ஒரு பக்தியை வெளிப்படுத்தி விட்டு வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற சூழல் வருகிற பொழுது தேவ வார்த்தைக்கு செவி கொடாமல் உலகத்தின் வார்த்தைக்கும் பிசாசனுடைய வார்த்தையை செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை என்பது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு மாய்மாலம். அநேகர் இன்னும் ஒரு தெளிவற்றவளாக இருக்கிறார்கள். நாம் நன்றாக துதிக்கிறோமே, நாம் நன்றாக ஸ்தோத்திரிக்கிறோமே, நன்றாக பாடுகிறோமே, நன்றாக ஆண்டவரை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், போல்கிறோமே என்று சொல்லி ஆண்டவரை போல்கின்ற ஒரு நிலைமையே தேவனை மதித்து கனப்படுத்தவும் எண்ணி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நாம் வாயினால் எவ்வளோ துதிக்கிறோம், 100 ஸ்தோத்திர பலி சொல்கிறோமா, 500 ஸ்தோத்திர பலி சொல்கிறோமா, இதையெல்லாம் கவனிக்கிறார். வாழ்க்கை மூலமாக என்ன சொல்லுகிறோம்? வாழ்க்கை தான் தேவனை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய பேச்சு முறைகள், நம்முடைய வார்த்தை முறைகள், நம்முடைய சுபாவ முறைகள் எவ்விதமாக இருக்கிறது, அதுதான் உண்மையான ஆராதனை. எனவே தான் ரோமர் 12ஆம் அத்தியாயத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தேவன் எப்பொழுது மகிமைப்படுகிறார் என்பதை தெளிவாக சொல்கிறதை பார்க்க முடியும். ஒன்று யோவான் 15:8 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க, அப்பொழுது என் பிதா மகிமைப்படுவார். இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு 5:16 மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் வெறும் சத்தங்கள் மூலமாக வருகிற ஒரு ஆராதனை அல்ல, வெறும் பாடல் மூலமாக வருகிற ஒரு ஆராதனை அல்ல, வெறும் வழிபாடுகளில் வருகிற ஒரு ஆராதனை அல்ல. நம்முடைய சுபாவங்களை கவனிக்கிறார். ஆண்டவருக்கு ஏற்ற சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பொழுது அதுதான் தேவனுக்கு ஆராதனை. ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு சிந்தனையோடு பணம் பொருள் விஷயங்களை நாம் அணுகிற பொழுது அதான் தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவது. தாழ்ந்து போகும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, பொறுமையாக இருக்கும் பொழுது, நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுது, அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது இங்குதான் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இந்த இடங்களிலெல்லாம் நாம் பிசாசானவனுக்கு செவி கொடுத்து விட்டு, உலகத்துக்கு செவி கொடுத்து விட்டு, சுய உணர்வுகளுக்கு செவி கொடுத்து விட்டு, நாம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் ஆண்டவரை எவ்வளவுதான் ஆராதித்தாலும் துதித்தாலும் ஸ்தோத்திரித்தாலும் அவைகள் ஒருபோதும் தேவனுக்கு ஆராதனை இருப்பதில்லை. எனவே வாயினாலும் ஆராதிப்போம், வாழ்க்கையினால் தான் உண்மையாக ஆராதிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை மூலமாக தேவனை மகிமைப்படுத்தோ, அதுதான் உண்மையான ஆசீர்வாதமான தேவனை கனப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை.